வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு. என்னோட ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து முன்பே சொல்வது தான் என்னோட ஸ்பெஷல். நான் இதற்கு முன் நடப்பதற்கு முன் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் மிக பெரும் உலக சாதனை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது என்ன வெற்றிங்கிறது என் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்க வரும் மகர ராசி உங்களுக்கு பணியோடு சொல்ல நான் விருப்பப்படுறேன். என்னோட வெற்றி பார்த்தீங்கன்னா 2022 உலக கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெற்று உலக கோப்பை ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்னேன். 100% அப்படி தான் மேட்சே நடந்தது. அடுத்து 2024 உலக கோப்பை கிரிக்கெட் மேட்ச் நடப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்பே சொன்னேன். ஆஸ்திரேலியா அணி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு அப்படி தான் நடந்தது. அடுத்தது அரையிறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தகுதி பெற்று இறுதி ஃபைனல் மேட்சுக்கு போவாங்கன்னு சொன்னேன். அந்த இறுதி ஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெறும் சொன்னேன். அப்படியே நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோ கப் ஃபுட்பால் மேட்ச்சு இங்கிலாண்டும் ஸ்பெயினும் இறுதி ஃபைனல் மேட்ச்சில் மோதுவாங்க. இதில் ஸ்பெயின் 2 கோல் போடுவாங்க, இங்கிலாந்து 1 கோல் போடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 2-1 என்ற கணக்கில் ஸ்பெயின் அணியே வெற்றி பெற்று யூரோ கப் சாம்பியன்ஷிப் ஆனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2025 பெண்கள் பிரீமியர் லீக் மேட்சில் மும்பையும் டெல்லியும் ஃபைனல் மேட்சில் மோதுவாங்க. மும்பை அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு. அடுத்து 2025 சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட்டில் ஃபைனல் இறுதி மேட்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது 2025 ஐபிஎல் கிரிக்கெட் இறுதி ஃபைனல் மேட்சில் பெங்களூரும் பஞ்சாப்பும் மோதுவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஃபீல்டிங் செய்யும் பொழுது இவங்களோட 10 to 11 இந்த மணி நேரத்தில் கேட்ச் அவுட் அல்லது விக்கெட் கீப்பர் அவுட் எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பஞ்சாபில் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் செஞ்சு கீப்பர் அவுட் தான் ஆனாங்க. இதுதான் மேட்ச்சு திருப்புமுனை. அடுத்தது 11 to 11 இந்த அரை மணி நேரத்தில் கேட்ச் அவுட் ஆகும்னு சொன்னேன். கடைசி 3 விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது. அது மட்டும் இல்லாமல் 2025 இயற்கை சீற்றம் இது நவம்பர் 25 2025 வரை இந்த பாதிப்பு இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மும்பை, டெல்லி மற்றும் சீனா, அமெரிக்கா, அர்ஜென்டினா இந்த நாட்டுக்குனா மிக பெரும் வரலாறு காணாத கனமழை கன புயல் வரும்னு என்னோட வீடியோவில் 4 மாதத்துக்கு முன்பே நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் இங்கே சொல்லப்பட்ட அனைத்தும் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலில் என்னோடய வீடியோஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மற்றும் பார்த்திங்கன்னா 2025 நவம்பர் மாதம் மிகப்பெரிய பாதிப்பும் கண்டமும் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மும்பை, அமெரிக்கா மற்றும் உலக நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குதுன்னு என் வீடியோவில் முன்பே நான் சொல்லியிருக்கிறேன். அது என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட ராகுவும் கேதும் கலந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது உலக நாட்டுகளுக்கே பெரிய பாதிப்பு வரும். மிகப்பெரிய தீ விபத்து, மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குது. அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினால் மிகப்பெரிய கைதிகளுக்கு பாதிப்பாகவும் அல்லது காவல்துறைக்கு மற்றவங்களால் பாதிப்பாகவும் சொன்ன நடந்திருக்கு. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை தீ விபத்தாகும் சொன்ன நடந்திருக்கு. மின்சாரத்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குன்னு சொன்ன மின்சார வேலி அருந்து விழுந்து அதில் கால் பட்டு
மனிதர்கள் இறப்பார்கள் என்று சொன்ன நடந்திருக்கு. மற்றும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தீ விபத்து பெரிய பாதிப்பாகும்னு சொல்லியிருந்தேன், அது நடந்திருக்கு. மற்றும் இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் ஜாதகம் இருப்பது 100% உண்மை. எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிறப்பாங்க. அவங்க ஜாதக பிரகாரம் தான் வாழ்க்கை மனிதனுக்கு அமையுது. நீங்களும் உங்களோட ஜாதகம் மகர ராசி நேயர்களே, உங்களோட ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கை பற்றி 100% உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காலம் நேரம் தகுந்த போல் எது எப்போ செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது அறிஞ்சு தெரிஞ்சு நல்ல நிலைக்கு வரலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க, இந்த நம்பருக்கு அழைக்கலாம். இப்போ மகர ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சொல்வது வெறும் 20% மட்டும்தான் இப்போ இந்த நட்சத்திர குணம் உங்கள் ராசி குணம் சொல்ல முடியும். மீதி 100% உங்களோட ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி பார்த்தா மகர ராசி, உங்கள் லக்னம் என்ன, 9 கிரகம் சூரியன் சந்திரன் சுக்கிரன் குரு சனி செவ்வாய் ராகு கேது இவங்கெல்லாம் எந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க, இதை வச்சு தான் 100% உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். ஈஸியாக 100% உங்களுக்கு புரிய வைக்க முடியும், சொல்லவும் முடியும். இப்போ மகர ராசியோட குணம் நட்சத்திர குணம் இது எப்படி இருக்குங்கிறது இப்போ சொல்கிறேன். இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னா 100க்கு 75% பார்த்தீங்கன்னா மாநிறம் அல்லது கருப்பாக தான் இருப்பாங்க. இந்த கருப்பாக இருந்தாலும் கலையாக அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இந்த மகர ராசிக்கு மட்டும்தான் 100% பொருந்தும். இந்த மகர ராசியில் ஆணோ பெண்ணோ பிறந்தவங்க கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாக அழகு லட்சணம் பொருந்தியவராக இருப்பாங்க. மீதி 25% தான் நல்ல கலர், ஆணோ பெண்ணோ நல்ல கலராக நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இந்த மகர ராசி நல்ல உழைக்கக்கூடிய ராசி, மிகவும் வசீகர முகம், அழகு லட்சணம் பொருந்திய முகம், நியாயங்கள் பின்பற்றக்கூடிய ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இந்த மகர ராசிக்கு அதிபதி. இந்த மகர ராசிக்கு கடவுள் பார்த்தா சிவனும் நீங்கள் கும்பிடலாம், பெருமாளையும் கும்பிடலாம். இப்போ இந்த மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க குணம் என்ன? இந்த உத்திராடம் நட்சத்திரம் பார்த்தா சூரியனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திர அதிபதி பார்த்தா சூரியன், இந்த சூரியனுக்கு கடவுள் பார்த்தா சிவன். இந்த உத்திராடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிகவும் சுறுசுறுப்பாக மிக்கவர், நல்ல வேகமாக கோபமாக பேசக்கூடியவங்க, அதிகம் செய்வாங்க, நல்ல தலைமை தாங்கக்கூடிய நல்ல பண்புகள் மிக்க உயர்தர முதலாளியாக அதிகம் பேர் இந்த ராசி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்களோட கோபம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இவங்க மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகம் பேர் இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் அதிகம் வேலையில் இருப்பவங்களும் இவங்க இருக்கிறாங்க. இவங்க அதிகாரம் செய்வாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தா நல்ல வெள்ளையாக அழகாக லட்சணமான மனைவி இவங்களுக்கு அமையிறாங்க. இந்த உத்திராடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்களோட குணமே பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க, ஆனால் மனசில் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே அரவணைத்து கூட சேர்த்திக்குவாங்க. இவங்க வெற்றி பெறுவதற்கு இவங்க எப்பயுமே சிவனை கும்பிட்டா மிக சிறப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும். மனைவி இவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு பாசம் வச்சுருப்பாங்க. குடும்பத்தோடு நல்ல நிலைக்கு வருவாங்க. பொதுவாகவே மகரம் ராசினாவே மிக லட்சணமாகவும் நல்ல குணம் பொருந்தியவங்க தான் இந்த மகர ராசி. இந்த பொதுவாக மகர ராசி உண்டானவங்க பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் 100க்கு 70% பேர் பார்த்தீங்கன்னா மீன் அதிகம் சாப்பிடுவாங்க. அதிகம் பேர் மீனவர் தொழில் செய்வாங்க.
மீன் பிடிக்கும் தொழில் சம்மந்தப்பட்டவரோட நட்பு அதிகம் இருக்கும். இந்த தொழில் செய்வாங்க அல்லது தொழிலில் பார்ட்னராக இருப்பாங்க, இல்லை தொழில் செய்தவங்க அதிக நண்பர்களாக இருப்பாங்க. அதிகம் மீன் சாப்பிடக்கூடியவர் மகர ராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க 65% பேர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க, சப்பாத்தியே பிடிக்காது. மீதி 35% பேருக்கு தான் ஏதோ தானோ இதை சப்பாத்தி பிடிக்கும். மீதி 65% பேருக்கு அதிகம் சப்பாத்தி பிடிக்காது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அதிகம் பேர் உடல் பயிற்சி ஜிம்முக்கு போகிறவங்க அதிகம் பேர் இவங்க தான். அதிகம் நம்ம உடம்பு ஜிம்முக்கு போகணும், உடம்பை நல்லா கட்டழகாக வச்சுக்கணுங்கிறது இந்த மகர ராசி தான். ஏன்னா மகரத்துக்கு அதிபதியே சனி. சனினாவே இரும்பு சம்மந்தப்பட்டவங்க தான். அதிகம் பேர் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலும் இருப்பாங்க. மிகப்பெரிய லாரி தொழில் அதிபர், பஸ்ஸு தொழில் அதிபர், டூ வீலர் அதிபர், டூ வீலர் பற்ற வச்சுருக்கிறவங்க, இந்த லாரி ஓட்டுறவங்க, பஸ்ஸு ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் இந்த தொழில் அதிகம் இருப்பாங்க. இந்த உத்திராடம் நட்சத்திரம் சிறப்பு. மிகப்பெரிய முதலாளி அந்தஸ்துக்கு வருவாங்க, அதிகாரம் அதிகம் செலுத்துவாங்க. அடுத்தது இந்த திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சிவனும் சொல்லலாம், பெருமாளும் சொல்லலாம். அதிகம் பெருமாளை கும்பிடுங்க. திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் செல்வது மிக மிக சிறப்பு மிக்க உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் வெற்றி கொடுக்கும். இந்த திருவோணம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான அழகு பொருந்துவீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் மிக பெரும் அழகு மிக்க பெண்ணாகவும் அழகு மிக்க ஆணாக இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக அழகாக இருக்கக்கூடியவங்க இந்த திருவோணம் நட்சத்திரம். இவங்களுக்கு அதிகம் பேர் உங்களை ஆணோ பெண்ணோ உங்களை காதல் செய்ய அதிகம் பேர் விரும்புவாங்க. நீங்கள் அவ்வளோ லட்சணமாக இருப்பீங்க. இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையான மனைவி அமைவாங்க. அதிகம் பேர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இந்த மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கருப்பாக கலையாக அழகாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அமையக்கூட அனைத்து மனைவியும் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக அழகு லட்சணமாக பொருந்தியவங்களாக தான் இருப்பாங்க. அதிகம் பேர் பொறாமப்படுவாங்க. ஆள் பார்த்தா கருப்பாக இருக்கிறவங்க இவங்க மனைவி பார்த்தா நல்ல வெள்ளையாக லட்சணமாக இருக்கு அப்படின்னு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனைவி அமையும். இந்த திருவோணம் நட்சத்திரம் வசீகர தோற்றமும் நல்ல தனலாபம் அதிகம் பெறுவாங்க. அனைவரையும் சுலபமாக நண்பர் ஆக்கிக்கொள்ளும் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் தான். உங்களுக்கு நல்ல மனைவிகள் வருவாங்க, நல்ல தொழில் அமையும், உங்கள் குழந்தை அதிர்ஷ்டகரமான வரும். உங்கள் மனநிலை 15 நாளுக்கு நல்லாயிருக்கும், 15 நாளுக்கு சுமாராக இருக்கும். ஏன்னா உங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் 15 நாள் தேய்வார், 15 நாள் வளர்வார். வளர்பிறை அப்பன்னா திருவோண நட்சத்திரம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் நல்லது நடக்கும். தேய்பிறை காலத்தில் உங்கள் மனசு சோர்வாகவும் கொஞ்சம் தோல்விகள் அதிகம் நஷ்டம் ஆவது உங்களுக்கு பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரம் மிக சிறந்த தெய்வ நட்சத்திரம். அடுத்து மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு அதிபதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா மிக பெரும் கோபமும் அதிகாரம் செய்வாங்க. இவங்களும் கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாக அழகு மிகுந்த லட்சணமாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல அழகு பொருந்திய வெள்ளையாக லட்சணமான மனைவி அமைவாங்க. மனைவி வந்த பிறகு தான் மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் வருது. கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி நான் சாதாரணமாக இருந்தேங்க, எனக்கு மனைவி வந்தாங்க, வந்த பிறகு தான் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வருதுன்னு இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகம் பேர் காவல்துறையில் வேலையில் இருப்பாங்க, மின்சாரத்துறையில் வேலையில் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, உயர்தர மருத்துவத்துறை டாக்டராகவோ மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் வேலையில் இருப்பாங்க. அதிகம் பேர் மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பீங்க. மற்றும் உங்கள் அதிகாரம் வேகம் தான் உங்களோட வெற்றி தரும். சுறுசுறுப்பு மிக்கவங்க இந்த அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான குழந்தைகள்
பிறக்கும். நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறணுன்னா முருகப்பெருமானையும் சிவனையும் அதிகம் வணங்குங்க. மேலும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வணக்கங்க. உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.